ஹாய் தேர், நான் உங்கள் மென்டார் முகமது இஷாக். 2024 பெஸ்ட் கிராஃபிக் டிசைனர் அவார்ட் ஹோல்டர் இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் அவார்ட் ஹோல்டர். ஃபோட்டோஷாப் 2024 பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், அதுவும் தமிழ் லாங்குவேஜில். ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிலனாலும் இந்த கோர்ஸில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறது, ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு இதில் நிறையாவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸில். ஃபோட்டோஷாப் இந்த ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கு மூலயமா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும். நான் இந்த கோர்ஸோட எண்டிங்கில் 20+ பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஓல்டு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதுக்கடுத்து நியூவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிகினர் லெவல்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் மெயினாக பார்க்க போகிறது, இந்த கோர்ஸோட எண்டிங்கில் ஒரு பெர்ஃபெக்டான போர்ட்ஃபோலியோ நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கான சூப்பர் டிப்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு டிசைனருக்கு முக்கியமே மோக்கப் தான். அந்த மோக்கப் எப்படி நீங்கள் ஈஸியாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுன்னு இந்த கோர்ஸில் இருக்குது. ரியலிஸ்டிக்காக டெக்ஸ்ட் எஃபெக்ட் எடிட் பண்ணுறதை பற்றி சொல்லித்தர போகிறேன். உங்களுடைய ஃபோட்டோஷாப் நியூ ஆர் ஓல்டு வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, நார்மல் இமேஜை எப்படி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, உங்களோட இமேஜில் ஈஸியாக நீங்கள் எதனாலும் ஜென்ரேட் பண்ணலாம். ஓல்ட் ஆர் நியூ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நார்மல் இமேஜை ஈஸியாக நீங்கள் ஸ்கின் ஸ்மூத்திங் பண்ணலாம். லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ண கற்றுக்கலாம். ஒரு நார்மல் இமேஜை ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக எடிட் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை இந்த அளவுக்கு நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். சாதாரணமாக எடுத்த இமேஜை ஒரு டிஎஸ்எல்ஆர் லுக்கில் நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணுற மாதிரி செமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே இந்த மாதிரி நீங்கள் வெதர் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான ஈஸியான மெத்தட்ஸ் இதில் இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்டோட கலர் சேஞ்சிங் பண்ண ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் மாஸ்க் பண்ணிவிட்டு அதை எப்படி அட்வான்ஸாக எடிட் பண்ணுறதுன்னு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். லேயர் மாஸ்க்கை எப்படி நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் எடிட் பண்ணலாம், அது இந்த கோர்ஸில் இருக்குது. கிளிப் மாஸ்க் நீங்கள் இதில் ஈஸியாக கற்றுக்கலாம். அது போக 50+ ஃப்ரீ PNG டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். ஒரு சப்ஜெக்டை எப்படி நீங்கள் டீட்டெயிலாக ரிமூவ் பண்ணுறதுன்னு இதில் ரொம்ப தெளிவாகவே இந்த கோர்ஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 100+ ஃப்ரீ ப்ரஷ்ஷு நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். கேமரா வச்சு எப்படி அட்வான்ஸ் லெவலில் இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுன்னு இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரொஃபஷனலாக ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எப்படி ஸ்மார்ட்டாக எடிட் பண்ணுறது, அதை எப்படி ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு இந்த கோர்ஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த கோர்ஸில் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது போக கரியர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது, உங்கள் கரியர் மேப்பு இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் எதுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க, உடனே ஃபோட்டோஷாப் கற்றுக்கோங்க. உங்கள் கரியரை நீங்கள் நல்ல வேலை கொண்டு போங்க. வெல்கம் டு ஃபோட்டோஷாப் 2024 டுட்டோரியல் இன் தமிழ். ஸோ இதில் இந்த கோர்ஸில் பிகினர் டு அட்வான்ஸ் லெவலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடிக்கலை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குனுங்கிற நம்பிக்கையில் நான் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்போட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நியூ ஃபைல். ஸோ இந்த நியூ ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணல, இதில் நம்ம எந்த சைஸில் நம்ம இப்போ டிசைன் ரெடி பண்ணணும் அதை நம்ம இதில் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சைஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த சைஸ் வச்சு தான் எப்போவுமே எடிட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் சைஸு. ஸோ பிரிண்டிங்க்கு பார்த்திங்கன்னா பிரிண்டிங்கோட சைஸு, ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், ஸோ வெப்சைட்டு, மொபைலு, ஃபிலிம், வீடியோஸ், ஸோ எல்லாத்துக்குமே அதில் இருக்குது. ஸோ நம்ம இப்போது பிரிண்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். பிரிண்ட்குள்ளே போய்ட்டு நான் A4 சைஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது மேனுவலாக அவங்களே கொடுத்தது. இப்போ நம்மளாக எப்படி சைஸ் க்ரியேட் பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரெசன்ட் டீட்டெயில்ஸில் யூனிட்டட் 1 இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேமை நம்ம செட் பண்ணணும். ஸோ எப்போ நீங்கள் எந்த ஃபைல் எடிட் பண்ணாலுமே அதுக்கு ப்ராஜெக்டோட நேம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போது டிசைன் எடிட் பண்ணிவிட்டு ஆர் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக இதாகும். ஏன்னா டிசைனர்ஸை பொறுத்தவரையில் ஒரு டிசைன் நமக்கு நிறைய திடீர்னு சேஞ்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுங்கள், அதை ஆட் பண்ணுங்கன்னு. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான நேம் எப்போவுமே வச்சுக்கோங்க. நான் இப்போ இதுக்கு ப்ராஜெக்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த வித்து ஹைட்டு, ஸோ இது நீங்கள் என்றைக்குமே கரெக்டாக வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இது சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, பாயிண்ட்ஸா, பிகாஸா, பிக்சல்ஸா, ஸோ அப்படின்னா என்ன அதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோட எண்டிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஒரு ஃபைல் நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஸோ அதுமாதிரி வித் ஹைட் நீங்கள் என்றைக்குமே கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா போர்ட்ரேட், அதுக்கடுத்து லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த சைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடும். போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப்னால் உங்களுக்கே தெரியும், இந்த இமேஜை பார்த்தாலே ஈஸியாக புரியும். ஸோ ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே
உங்களுக்கு 70 தான் இருக்கும். ஏன் அது 70 இருக்குது, நான் ஏன் இங்கே 300 வச்சுருக்கேன்னா, ஸோ 300 இருக்கையில் உங்களுக்கு இமேஜ் ஜூம் பண்ணல நல்லா ஜூம் ஆகும், பிக்சல்ஸ் எதுவும் அவ்வளோ உடையாது, உங்களுக்கு நல்ல ஒரு ரெசல்யூஷன் கிடைக்கும். ஸோ மினிமம் 200 to 300 வச்சு இன்றைக்கி நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் மோட். ஸோ இந்த கலர் மோடை நீங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜிபி கலர். ஸோ இந்த ஆர்ஜிபி கலர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் உண்டு. ஸோ இதை மெயினாக நம்ம டிஜிட்டல் சைடில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது இப்போ ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறோன்னா அதுக்கு ஆர்ஜிபி கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஒய்கே. சிஎம்ஒய்கேனா 4 பிரிண்டட் கலர். சிஎம்ஒய்கேவோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். இதே மெயினாக பிரிண்டிங் சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைல் பிரிண்ட் பண்ணோன்னா அது சிஎம்ஒய்கேல தான் எடிட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி சிஎம்ஒய்கேல நம்ம பண்ணல லைட்டாக தான் அந்த இது நமக்கு கலர் மோடு இருக்கும் நம்ம எடிட் பண்ணும்போது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணல டார்க்காக வரும். இதே நீங்கள் ஆர்ஜிபி கலர் மோடில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தெரியும் பிரிண்ட் ஆகல. ஸோ அதனால தான் சிஎம்ஒய்கே மோடில் வச்சு என்றைக்குமே எடிட் பண்ணுவாங்க பிரிண்டிங் சைடில். ஸோ நீங்களும் பிரிண்டிங் சைடில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சிஎம்ஒய்கேல வச்சு என்றைக்கும் எடிட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டலாக எடிட் பண்ணல மட்டும் ஆர்ஜிபி கலர் மோடில் வச்சு எடிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிரே ஸ்கேல். ஸோ கிரே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 8-bit இமேஜஸ் 256 ஷேட்ஸ் ஆஃப் கிரே கொண்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிட் மேப். ஸோ இந்த பிட் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 2 கலர்ஸ் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆர் ஒயிட், இது மட்டும் தான் அது ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ இதை ஆர்ஜிபி கலர் மோடில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்ட் போர்டு. ஸோ ஆர்ட் போர்டுக்கு எதுக்கிட்ட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போது இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் ஆர்ட் போர்டு. இதோட நேம் தான் ஆர்ட் போர்டு. மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதோட நேம் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரேம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே பேனல்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் பேனல்ஸ். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் விண்டோ. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதோட நேம் டாக்குமெண்ட் விண்டோ. ஆர்ட் போர்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு போர்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஃபுல் டிசைன் இது ஒன்றில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணலையோ பிரிண்டிங் பண்ணலையோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு டூல் இருக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ட் போர்டு டூல்னு. ஸோ இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணல, இங்கே மேலே பார்த்திங்கன்னா கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் நீங்கள் எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஆர்ட் போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் மேனுவலாக ஆல்ரெடி இருக்க ஆர்ட் போர்டு மேலே நான் மேனுவலாக இப்போ ஒரு ஆர்ட் போர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் போர்டு 1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் போர்டு 1ன்னு இருக்கா. இப்போ நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கல, நமக்கு இன்னொரு ஆர்ட் போர்டு வரும். ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கல ஆர்ட் போர்டு 3 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் போர்டாக காமிக்கியா. நீங்கள் இப்போ ஒரு மல்டிபிள் டிசைன் பண்ணுறீங்க, இப்போ ஒரு புக்லெட் ஆர் ஒரு ப்ரௌச்சர் இல்லாட்டினா ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஒரு 5 போஸ்ட்டு ஒரே நேரத்தில் போட்டதுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் போர்டு 1, ஆர்ட் போர்டு 2, ஆர்ட் போர்டு 3. ஸோ இது ஓகே மெயினாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஆர்ட் போர்டு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே கேன்வாஸோட சைஸ் தான். ஸோ இது வித்தோட சைஸு, நம்ம இதை வச்சுருக்க வித்தோட சைஸு. இதை நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணல, சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஹைட்டு. இந்த ஹைட்டோட சைஸு நீங்கள் சப்போஸ் நியூ டாக்குமெண்ட்லேயே க்ரியேட் பண்ணிட்டு சைஸ் சேஞ்ச் பண்ண முடியலாம், இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க போர்ட்ரேட்டாக மாற்றினாலும் நீங்கள் ஈஸியாக இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ அதேமாதிரி கலர் மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஆர்ஜிபி கொடுத்து தான் வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கலர் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலர்ஸ் அண்டு கிரிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங்கில் ரொம்ப முக்கியம். இந்த ரூலர்ஸ் அண்ட் கிரிட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு மேலே இந்த ஒரு 2 இது வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை ஜஸ்ட்டு நான் இப்படி மேலேருந்து ஒரு டபுள் டேப் பண்ணுறேன். எனக்கு ஒரு லைன் வருது பார்த்தீங்களா. இங்கே நான் இதை இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, இதை நான் இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரூலர் என்றைக்குமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டிசைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 4 சைட்லையுமே ரூலரை செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பிரிண்டிங் சைட்லலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா
ஒரு 2 mm கேப் விடுங்க, ஒரு 10 mm கேப் விடுங்க, அந்த மாதிரி கேப் விடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ நீங்கள் இந்த ரூலர் வச்சு தான் கேப் விடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கரெக்டாக 10 mm நீங்கள் வச்சு கேப் போட்டு எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டு. ஸோ இந்த கிரிட் நம்ம கொடுக்கல, நமக்கு கிரிட் லைன்ஸ் வருது பார்த்திங்களா? ஸோ இந்த லைன்ஸில் நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்பரன்சி கொடுத்திங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த கைட்ஸு தான் இப்போது எனக்கு இது ஷோ ஆகுது. இதை நான் எடுத்து விட்டேன்னா இது போயிடும் அன்ஹைடர். இதை கிளிக் பண்ணால் இப்போ வந்துட்டு திருப்பி நம்ம கிளிக் பண்ணல, அன்ஹைட் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதே சிம்பிளை மாதிரி இருக்குது, ஆனால் லாக் கைட்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இந்த லாக் கைட்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ நம்மளால் இந்த கைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண முடியாது. இப்போ நான் இதை அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள். திருப்பி நான் இதை அன்செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளால் இதை மூவ் பண்ண முடியும் பார்த்திங்களா? ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கல, என்றைக்குமே இதை லாக் பண்ணி வச்சுட்டே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டக்குன்னு தான் மூவ் பண்ணல எதுவும் சேர்த்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கைட்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் கைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்மார்ட் கைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எடிட் கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணி யூனிட் அண்ட் ரூலர்ஸ் இதை கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு பிக்சல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 2 இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்மார்ட் கைடை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். இப்போ எனக்கு இந்த 2 இமேஜ் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, ஆனால் எனக்கு இதோடு சேர்ந்து அலைன்மெண்ட்டாக வேணும். இப்போ நான் இதை பக்கத்தில் கொண்டு போகிறேன். பட் எனக்கு வந்து இது கரெக்டான அலைன்மெண்ட்டாகவே எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போது ஸ்மார்ட் கைடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் கைடு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அங்கே இப்போ தான் நான் எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இதை கீழேருந்து இப்போ திருப்பி அதேமாரி கொண்டு வரேன். ஸோ கொண்டு வரையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லைன்ஸ் தெரியுது பார்த்திங்களா? இதுதான் ஸ்மார்ட் கைட்ஸ். ஓகேவா? ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இது இப்போது எவ்வளோ கேப்பில் இருக்குது, ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இதில் எவ்வளோ கேப்பில் இருக்குது, ஸோ இது எல்லாமே நமக்கு அக்யூரேட்டாக அது காமிக்கும். ஸோ இந்த ஃபைல்லேருந்து அது எவ்வளோ மெஷர்மெண்ட் தள்ளி இருக்குது, ஸோ பெர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாமே அதுவே நமக்கு ஸ்மார்ட்டாக காமிச்சிரும். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் கைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா? இது வந்து இப்போ லைனாக இருக்குது. இப்போ டாட்டடாக பண்ணல, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு டாட்டடாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாட்டட் லைன்ஸாக இருக்கா? நாங்கள் இப்போது லைன் கொடுத்துட்டோன்னா அது லைனாக மாறிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இமேஜோட சைஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். நான் அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வித்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம், ஹைட்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அது இன்ச்சஸில் இருந்தால் நீங்கள் வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் வந்து நீங்கள் 72 இருக்கா, நம்ம இப்போது இது ஒரு 100னாலும் ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேமு கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல இது ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ராப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜை க்ராப் பண்ணும். ஸோ ரொட்டேட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இமேஜை ரொட்டேட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நிறைய பேர்த்துக்கு நிறைய டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது. அது ஏன்னா ரைட் சைடில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் அண்ட் வெப் நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ நியூ வெர்ஷனில் எசென்ஷியல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஓல்டு வெர்ஷனில் ஒரு சில வெர்ஷனில் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு எடிட்டிங்க்கும் இதில் ஒவ்வொரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் இது கிராஃபிக்ஸ் அண்ட் வெப்பு. தேர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஷன்ஸ். ஸோ ஃபோர்த் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ். ஸோ ஃபிஃப்த் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எடிட்டிங்க்கும் ஒவ்வொரு மோட் வச்சுருக்காங்க. இது நம்ம ரீசெட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நமக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் எடிட் பண்ணல எசென்ஷியலில் வச்சு எடிட் பண்ணுங்கள், ஆர் எசென்ஷியல் கிராஃபிக்ஸில் வச்சு எடிட் பண்ணுங்கள்.